ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரும்புலா பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க கரும்புலா பழம். இங்கே பாருங்கள், இந்த கரும்புலா பழம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்குங்க. இந்த பழத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக விதைகள் இருக்குங்க. அந்த விதைகளோடு நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்றப்ப தோற்பு சுவையாக இருக்குங்க அந்த விதை. இந்த கரும்புலா பழத்தை நான் எதற்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெர்பல் ஏர் ஆயில் ரெடி பண்ணுறதுனால இந்த கரும்புலா பழத்தையும் இதனுடைய இலைகளையும் நான் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் காய்ச்சுவோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், செம்பருத்தி, வெந்தயம், நிறைய மூலிகைலாம் கலந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் காய்ச்சுவோங்க. அந்த மாதிரி காய்ச்சுறப்ப முடி நல்லா கருப்பாக வளருங்க, இளநரையெல்லாம் மாறுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கரும்புலா ஆயில் தனியாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கரும்புலா பழத்தையும் கரும்புலா இலையும் நல்லா இடித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அது தினமும் நம்ம தேய்ச்சின்னு வரப்போ இளநரையெல்லாம் மாறுங்க, முடியும் நல்லா அடர்த்தியாக சூப்பராக வளருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த கரும்புலா பழத்தை நான் எப்போல்லாம் ஆயில் காய்ச்சுறேனோ அப்போல்லாம் நான் சேர்த்துக்குங்க. இதை நீங்கள் பாருங்கள், இந்த கரும்புலா பழத்தை ஒரு பழம் நசுக்கி பார்ப்போம். இங்கே பாரு, அதனுடைய சாறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதனுடைய கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இது காய காய பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா நம்ம கை ஃபுல்லாகவே நல்லா பிளாக் ஆகிடுங்க. இந்த சாறு எங்கெல்லாம் போடுதோ பிளாக் ஆகிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த கரும்புலாவை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.